எல்லாருமே இப்ப ஃபெஸ்டிவல் மோட்ல இருப்போம். அதுவும் பொங்கல் ஃபெஸ்டிவல்னா சொல்லவே வேணாம். வீட்ட எந்த அளவுக்கு டீப்பா கிளீன் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு டீப்பா கிளீன் பண்ணிருவோம். என்னோட பொங்கல் வேலையுமே ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆனா கிளீனிங் இல்ல, ஹோம் மேக்கிங் தான். லாஸ்ட் இயர் வரைக்கும் பொங்கல் கிளீனிங்கா தான் இருக்கும். அந்த டைம் தான் நல்லா அறந்து பறந்து எல்லா வேலையும் செய்ய, கிளீன் பண்ண அந்த மாரி செஞ்சுகிட்டுருப்பேன். ஏன்னா சோம்பேறியா இருப்பேன். சுறுசுறுப்பா எந்த வேலையும் செய்ய மாட்டேன். அதனால வந்து டீப் கிளீனிங்கா அப்பதான் எல்லாத்தையும் உருட்டி, உருட்டி செஞ்சுட்டுருப்பேன். ஆனா இந்த 1 இயராவே நல்லாவே சேஞ்ச் ஆயிட்டேன்னு நான் வந்து ஒவ்வொரு வீடியோலயும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ 1 இயராவே வந்து இந்த மாரி செய்றதுனால எப்பயுமே வீடு வந்து கிளீனாவே தான் இருக்குது. அதனால டீப் கிளீன் பண்ண வேண்டியதில்ல. ஸோ இந்த வட்டம் வந்து ஹோம் மேக்கிங்கா பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த சின்ன பேக்ல பார்த்தீங்கன்னா 3 பார்ட்டிஷனா இருக்குது. ஒரு பார்ட்டிஷன்ல வந்து பேங்க் பாஸ்புக், பேங்க் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. நகை கடன் வாங்குறது, இந்த மாரி சீட்டெல்லாம் அங்கங்க போட்டு வச்சிருப்பேன். இப்ப எல்லாத்தையும் வந்து பேங்க் பாஸ்புக் எல்லா பேங்க் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே வந்து ஒரு பார்ட்டிஷன். இன்னொரு பார்ட்டிஷன்ல வந்து ஆதார் கார்டு, எல்லாரோட வீட்ல இருக்க எல்லாரோட ஆதார் கார்டும், இந்த சின்ன பார்ட்டிஷன்ல கேஸ் புக்கும், போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து ஆர்டி, பொன்மகன் சேமிப்பு திட்டம் இந்த மாரி இருக்கும். அதுவும் வந்து மாசம் மாசம் வந்து எடுக்கக்கூடியது. அத வந்து இந்த சின்ன பார்ட்டிஷன்லயும் போட்டு வச்சுட்டேன். முதல்லாம் இது அங்கங்க வந்து சிதறி கிடக்கிற மாரி இருக்கும். எங்க எது இருக்குன்னே தேடுற மாரி இருக்காது. அதனால வந்து இந்த பேக்ல வந்து ஒரே இதா வச்சுக்கிட்டோம்னா, நம்ம தேட வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த அளவுக்கு நான் ஒரு ஞாபக மறதிக்காரி. அதனாலேயே இந்த மாரி பண்ணிக்கிட்டேன். நான் ஈவினிங் மேல தான் விளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். விளக்கெல்லாம் ஏத்திட்டு பூஜை ரூம்லயும் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு விளக்க தான் ஏத்தியிருப்பேன். பிகாஸ் மத்த விளக்கெல்லாம் வந்து எண்ணெயெல்லாம் தீர்ந்து போச்சு. சரி 2 டேஸ்ல வந்து பூஜா ரூம் மேக்கிங் இருக்குது. வெசல்ஸ்லாம் வந்து கிளீன் பண்ணணும். அதுக்காக வந்து காமாட்சி விளக்க மட்டும் தான் ஏத்தி வச்சிருக்கிறேன். விளக்க ஏத்தி முடிச்சுட்டு சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு, வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தது இருந்துச்சு. அதெல்லாம் வந்து ஒவ்வொரு நாளைக்கு என்னென்ன ரெசிபி அப்படிங்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிட்டு, அதுக்கு தகுந்த மாரி தான் வெஜிடபிள்ஸும் வாங்குவோம். ஸோ 3 டேஸ், 4 டேஸ் ஒன்ஸ் தான் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து வாங்குற மாதிரி வச்சுக்கிறது. ரொம்ப இப்பலாம் வந்து ஃப்ரிட்ஜ்ல வந்து டம்ப் பண்ணி வைக்கிறதில்ல. எப்பவுமே வீக்லி வந்து 2 டேஸ் வந்து நான் வந்து கீரை இருக்கிற மாரி பார்த்துக்குவேன். அதனால எப்பவுமே வந்து கீரை இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாரி சர்க்கரைவள்ளி கிழங்கு, கப்பக்கிழங்குன்னு ஏதாவது வந்து வேக வச்சுருவேன் வீக்லி ஒன்ஸு. வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரிட்ஜ்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா, கொஞ்சம் கிச்சன் வந்து நீட் ஆயிரும்ங்கிறதுக்காக அந்த வேலைய வந்து செஞ்சுட்டு இருக்கிறேன். எப்பவுமே சமையல்ல கொஞ்சமாவது ப்ரிப்பரேஷன் இருக்கணும். ப்ரீ பிளான் இல்லன்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகும். ஏதோ வந்து ஏனோ தானோன்னு சாப்பாடு செஞ்சுட்டு போற மாரி ஆயிரும். நம்ம ஹெல்த்தியா வந்து எதையுமே சாப்பிடாத மாதிரி ஆயிரும். அதுக்காகவே வந்து பிளான் பண்ணி வந்து நைட் டின்னர் எப்பவுமே வந்து 7:30 டூ 8க்குள்ள வந்து சாப்பிடுற மாரி பார்த்துக்குவேன். எப்பவுமே வந்து நைட்டு கொஞ்சம் ஏர்லியராவே வந்து சாப்பிட்டுருவோம். ஃபர்ஸ்ட்டு குக்கிங் வேலைய முடிச்சுட்டோம்னா, சாப்பிட்டு அதுக்கப்புறமா ரிலாக்ஸ்டா கிச்சன்ல இன்னும் கொஞ்சம் மேக் பண்ண வேண்டியது இருக்குது. ஃபர்ஸ்ட்டே கிச்சன் வந்து மேக் ஓவர் பண்ணேன். அதையும் வந்து வீடியோவா போட்டிருக்கிறேன். இப்ப இன்னைக்கு வந்து அடுத்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாங்கிற மாதிரி வந்து, நான் அளவா தான் ஒரு 1 வீக்கா வந்து இந்த வேலைய வந்து செஞ்சுட்டு இருக்கிறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா வந்து சேஞ்ச் பண்ணலாங்கிறதுக்காக, மொத்தமாவும் வேலை செஞ்சா நம்மளுக்கு வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகும். வேலையும் வந்து ஃபுல்லா முடிச்சோமான்னு கூட தெரியாது. அதனாலவே 1 வீக்கா வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேலையா வந்து செஞ்சுகிட்டு இருக்கிறேன். டிஃபன்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் அடுத்து வந்து கிச்சன் கொஞ்சம் கிளீனிங் வொர்க் இருக்குது. இன்னைக்கு நைட் டின்னர் இட்லி தான். இட்லிக்கு கடல மாவு சாம்பாரும், தேங்காய் சட்னியும் தான் சூப்பரா இருக்கும். செம்ம காம்பினேஷன். ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி கடுகுளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டு, பெரிய வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ணத போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, கட் பண்ணி வச்ச தக்காளி பழம் கொஞ்சம் நல்லாவே சேர்த்துக்கங்க. கனிஞ்ச பழமா நான் 3 பழம் போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு, சாம்பார் தூள், உப்பு போட்டு, அப்புறமா தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சிடலாம். இது 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் கடலை மாவ கரைச்சு சேர்க்க போறோம். அதுக்குள்ள நான் தேங்காய் சட்னிய அரைச்சுட்டு இட்லியும் ஊத்தி வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா கடல மாவ நல்லா வந்து தண்ணி ஊத்தி கரைச்சுக்கலாம். இத வந்து அப்படியே கை வச்சு கூட கரைச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப வந்து கெட்டி சேரும். இத நல்லா இந்த மாரி பதத்துல கரைச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து நம்ம கொதிக்கிற அந்த சாம்பாருக்குள்ள சேர்த்து, கொஞ்சமா இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து கடல மாவு சாம்பார் ரெடியாறதுக்குள்ள இருக்கிற பாத்திரத்தையும் வந்து கழுவி வச்சிடலான்னு சொல்லி அதையும் வந்து கழுவி வச்சுட்டேன். அதுக்குள்ள சாம்பாருமே நல்லா ரெடி ஆயிருச்சு. இப்ப சூடா இட்லியோட இந்த கடல மாவு சாம்பாரும், தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிட்டுறலாம். தேங்காய் சட்னி எப்பவுமே இட்லிக்கு வைக்கிறப்ப கொஞ்சம் கெட்டியா வச்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நான் எப்பவுமே தேங்காய் சட்னி தாளிக்கிறது இல்ல. வெறும் தேங்காய் சட்னி மட்டும்னா தான், அதுல வந்து வத்தல், பெருங்காயம், கருவேப்பிலலாம் போட்டு தாளிப்பேன். இப்ப டிஃபன் வேலைய முடிச்சுட்டு, இருக்கிற பாத்திரத்தையும் வந்து வாஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்து இந்த ரேக்க தான் இன்னைக்கு நான் வந்து கிளீன் பண்ண போறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து டம்ப் பண்ணி வச்சிருப்பேன். மாடுலர் கிச்சன்ல இது ஒரு ட்ராபேக்ன்னு நெனைக்கிறேன். நம்ம ஏதாவது வந்து வெளியில அசிங்கமா தெரியக்கூடாதுங்கிறதுக்காக, கிடைக்கிறத வந்து உள்ள உள்ள வந்து திணிச்சு வச்சுருவேன். இந்த ரேக் வந்து நான் அதிகமா யூஸ் பண்ண மாட்டேன். அதனாலேயே கைக்கு கிடைக்கிறது எல்லாத்தையுமே இதுக்குள்ள வந்து திணிச்சு திணிச்சு வச்சுருவேன். இது வந்து ரொம்ப ரேரா இருக்கிற பாத்திரங்கள் தான். கெஸ்ட் வந்தா தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்காகவே வந்து ரொம்ப ரேரா எடுக்கிறதுன்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டு குப்பை மாரி வச்சிருக்கிறேன். அதுலயும் வந்து நான் பிளாஸ்டிக் கவர் கிடைச்சாலே வந்து கவர் பைத்தியம் மாரி பூராத்தையும் எடுத்து திணிச்சு திணிச்சு வச்சுருவேன். இது வந்து நம்மளுக்கு குப்பை போடுறதுக்காக எனக்கு யூஸ் ஆகுதுங்கிறதுக்காகவே இந்த மாரி எடுத்து வச்சேன். இப்ப இதெல்லாமே வந்து நான் காலி பண்ண போறேன்.
அதே மாதிரி நம்ம சமையலுக்கு எப்பவும் யூஸ் பண்ற பாத்திரங்கள் வந்து ரொம்ப வருஷம் ஆயிருச்சுன்னா, அத வந்து நான் சேஞ்ச் பண்ணலான்னு இப்ப வந்து பிளான்ல இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். இங்க இருக்க பாத்திரங்கள் வந்து நான் வந்து எடுக்காத பாத்திரங்கள் தான். எப்பவாவது எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகுங்கிறதுக்காகவே வந்து மேல் கபோர்ட்ல எதுவும் ஸ்டோர் பண்ணாம எல்லாமே இங்க தான் வச்சிருக்கிறேன். இங்க கரண்டி உட்பட. யாரையும் வந்து எதிர்பார்க்காம நம்மளே வந்து எல்லாத்தையுமே எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுக்காக. இதுல வந்து கொஞ்சம் பாத்திரத்த நான் ரெகுலர் யூஸ்க்காக வந்து எடுத்துட்டு, ரெகுலர் யூஸ்க்கு ரொம்ப நாளா வச்சிருந்த ரொம்ப வருஷமா வச்சிருந்த பாத்திரத்த வந்து காலி பண்ண போறேன். அதுக்கு பதிலா இந்த பாத்திரத்த வந்து நான் எடுத்துக்க போறேன். எப்பவுமே வந்து ஃபுல்லா தொடச்சு விட்டு நான் யூஸ் பண்றது வந்து இந்த கேலண்டர் ஷீட் தான். இதுதான் கொஞ்சம் கெட்டியா இருக்கும். இது இல்லாத பட்சத்துல தான் வந்து நியூஸ் பேப்பர். இந்த பாக்ஸ்ல எப்பவுமே வந்து இட்லி துணிய வந்து நான் பீஸ் பீஸா வந்து கட் பண்ணி வச்சிருப்பேன். பிட்டு வேக வைக்கிற துணியும் வந்து வச்சிருப்பேன். இது வந்து எமர்ஜென்சிக்கு நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகுங்கிறதுக்காகவே வந்து இல்லன்னா அப்பன்னு பார்த்து நம்ம கட் பண்ணி வச்சுட்டுருக்கணும். இந்த 2 கத்தி எப்பவுமே வந்து இந்த இடத்துல நான் வச்சிருப்பேன். பிகாஸ் நம்ம வந்து சமையல்ல வந்து ஏதாவது ஒரு நல்லா சமைச்ச சமையல் வந்து திருப்பி வந்து நம்மளுக்கு வராம போகும். அது வந்து கண்ணு பட்டுருச்சு அந்த மாரிலாம் சொல்லுவாங்க. அப்ப வந்து முறிச்சு விடுறதுக்காகவே இந்த கத்திய வந்து நான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து பழைய கத்திங்கிறதுனால இந்த கத்தி நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால இத வந்து ஓரமா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுர்றேன். எது வந்து நான் யூஸ் பண்ண போறேன்னா, அந்த பாத்திரத்த மட்டும் நான் தனியா வந்து எடுத்து வச்சுக்குவேன். மத்ததெல்லாம் வந்து அதிலேயே வந்து தான் ஸ்டோர் பண்ணி வைக்க போறேன். அதுக்கான மூடியெல்லாம் கூட அங்கங்க வந்து கிடக்கும். இப்ப எல்லாத்தையுமே வந்து அதுக்குரிய மூடிகள்லாம் இதிலேயே வந்து சேர்த்து இந்த இடத்துலயே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போறேன். கிச்சன்ல எந்தெந்த பொருள் எந்தெந்த இடங்கள்ல இருக்கணும், என்னென்ன பொருள் நம்மளுக்கு தேவை, இதெல்லாம் நம்ம பார்த்து பார்த்து சரி பண்ணாலே வந்து கிச்சன் நீட்டாவும் ஆயிரும், நல்லா ஆர்கனைஸ்டாவும் ஆயிரும். இதெல்லாம் இப்ப தான் நான் கொஞ்ச நாளா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லாம, கிச்சன் கவுண்டர் டாப்லயே பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடங்கள்ல மட்டும் பர்ட்டிகுலரா அந்த இடத்துல வந்து கச்சா முச்சான்னு போட்டு வச்சிருப்பேன். நான் என்னதான் அடுத்தடுத்து ஆர்கனைஸ்ட் பண்ணாலும், எனக்கே தெரியாம அந்த இடம் திரும்பவும் வந்து கச்சா முச்சான்னு ஆயிருது. அதனால இப்ப என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, எனக்கு வந்து 3 பிளேஸ்ல வந்து கவுண்டர் டாப்ல அந்த மாரி வந்து ஆகுது. ஸோ அந்த இடத்துல மட்டும் நான் இப்ப மணி பிளான்ட்ட வந்து வச்சு விட்டுட்டேன். அதுலருந்து அந்த இடம் வந்து நீட்டாவே மெயின்டெயின் ஆகுது. அது மட்டும் இல்லாம, கிச்சன்ல நான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பிளாஸ்டிக்க வந்து அவாய்ட் பண்ணிட்டுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு அதுக்காக ஃபுல்லா வந்து அவாய்ட் பண்ணவும் முடியல. ஒரு சில விஷயங்கள வந்து அத மெயின்டெயின் பண்ணி தான் ஆக வேண்டியது இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வந்து பிளாஸ்டிக் பாக்ஸ் எல்லாம் வந்து இப்போ குரோசரி பாக்ஸ் எல்லாம் வந்து அந்த டப்பாலாம் வந்து பிளாஸ்டிக்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். முடிஞ்ச அளவுக்கு கிளாஸ் பாட்டில்ல வந்து நான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இப்போ இந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக, முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாம் வந்து இந்த பொங்கல்ல வந்து ஹோம் மேக்கிங்ல அத வந்து காலி பண்ணிருவோம்ன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா வந்து காலி பண்ண ஆரம்பிச்சுட்டேன். நான் அதிகமா இப்ப யூஸ் பண்றதே அத வந்து குப்பை வந்து டஸ்ட் யூஸ் பண்றதுக்காக தான். டஸ்ட்பின்க்கு பதிலா வந்து நம்ம கவர்ல வந்து இந்த கவர்லாம் வந்து எனக்கு எதுனால வந்து வருதுன்னா, வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து மார்க்கெட்ல போய் வாங்குறப்ப எனக்கு வந்து அந்த பையில போட்டு தான் குடுப்பாங்க. பிளாஸ்டிக் பையில. அந்த பைய வந்து சும்மா வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா, குப்பை வந்து போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து எடுத்து எடுத்து வச்சிருந்தேன். இனிமே அத வந்து அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காக மாத்திட்டேன். ஃபுல்லாவே வந்து இப்ப வந்து நான் காலி பண்ண போறேன். இப்பல்லாம் நெறைய அமௌண்ட் வந்து நான் கிச்சனுக்காகவும், ஹோம்க்காகவும் வந்து வாங்கணும்னு நெனைக்கிற பொருள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அமௌண்ட் சேவ் பண்ணிட்டுருக்கிறேன். அ அதாவது என்னோட சேவிங்ஸ் எப்படி இருக்கும்னா, பைசாலருந்து ஸ்டார்ட் ஆகும். ரூ. 1, ரூ. 2, ரூ. 5 இந்த மாரி வந்து காயின் சேர்க்கிறது. அந்த காயின்ஸ் எல்லாம் வந்து ரூ. 10, ரூ. 20ன்னு கிடைச்சா, அத வந்து அதில போட்டு வச்சு அந்த காயின்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு எனக்கு புடிச்சு வீட்டுக்கு வந்து தேவையான பொருள வந்து வாங்கி வச்சுட்டுருக்கிறேன். இந்த மாரி தான் இப்போ என்னோட வந்து சேவிங்ஸும் இந்த 2023லேருந்து கொஞ்சம் கூடுதலாவே வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சுருச்சுன்னே சொல்லலாம். கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்தி ஒவ்வொரு பொருளா வாங்குறப்ப, தேவையான பொருளையும் இப்ப வாங்குற மாரி இருக்குது. அமௌண்ட்டும் தேவையில்லாம வந்து ஸ்பெண்ட் பண்ணி, "ஐயோ! இதுக்கு வேஸ்ட் பண்ணிட்டோமே!" அப்படிங்கிற மாரி தாட்டும் இல்லாம போகுது. அதனாலவே கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்தி நிதானமா வந்து பொருள வந்து சேவ் பண்ணி வாங்க ஆரம்பிச்சுட்டேன். எது தேவையானது, தேவையில்லாததுன்னு பார்த்து வாங்க ஆரம்பிச்சுட்டேன். இந்த சின்ன சின்ன டப்பாலாம் லஞ்ச் பேக்ல வந்து பேக் பண்றதுக்காக நம்ம நெறையவே வச்சிருப்போம். இதெல்லாம் வந்து அங்கங்க வந்து போட்டு வச்சிருந்தேன். அதுக்காக ஒரு சில நேரம் வந்து மூடிய தேட வேண்டியது இருக்கும். அப்படியே டப்பா காணாம போயிரும். அதனால அந்த சின்ன சின்ன பாக்ஸ் எல்லாம் எடுத்து ஒரே டப்பாவா பெரிய டப்பால வந்து போட்டு வச்சுட்டேன். இது வந்து நம்ம வந்து அவசரத்துக்கு எடுக்கவும் சரி, மூடி எதுவுமே வந்து தொலையாம இருக்கும். அந்த பிளேஸும் வந்து குட்டி குட்டி டப்பாவா அங்கங்க சிதறி கிடக்காம நீட்டாவும் இருக்கும். இதோட இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. என்னோட கிச்சன் மேக் ஓவர் இது வந்து செகண்ட் டே தான். ஃபர்ஸ்ட் டே வீடியோ வந்து ஏற்கனவே நான் போட்டிருக்கிறேன். இது வந்து அதுக்கு அடுத்ததா வந்து கொஞ்சம் கிளீன் பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.